Hi, வணக்கம். So welcome to Kaashiv for a company. இன்னைக்கு பத்தினா வந்து ஒரு MBA Final Year Project வந்து எப்படி பண்றது? How to make a MBA Final Year Project பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. லைவ் ஒரு ப்ராஜெக்ட் டெமோ கொடுக்க போறோம் இந்த வீடியோலங்க. அதை கிளீனா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படிலாம் பண்ணலாம்னு தெளிவா நீங்க பாத்துக்கலாங்க. ஓகேவா? மத்தபடி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நான் கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நம்ம கம்பெனில MBA ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸா நீங்க பாத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸா நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். நீங்க நம்ம கம்பெனில படிச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த லிங்க்குங்க kaashivinfo.com/playstudents. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து thousands of students நம்ம கம்பெனில இருந்து ப்ராஜெக்ட் பண்ணி படிச்சு பிளேஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. ஓகேவா? சோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு MBA ப்ராஜெக்ட் பண்றா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஃபைனலைஸ் யுவர் டாபிக். சோ என்னலாம் நீங்க ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஃபீல்டுல என்னெல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்களை மாதிரி பீப்புள் கிட்ட வந்து ஒரு கைடன்ஸை வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு அந்த ஃபீல்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அது ரெலவெண்டா இருக்கிற நம்மளோட MBA ரெலவெண்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம பண்ற ரிசர்ச் வொர்த்தியான்னு பாக்கணுங்க. இது எல்லாமே இருந்துச்சுன்னா வந்து அந்த டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட அவார்டு இன்டர்நேஷனல் ஸ்பெஷலிஸ்ட்ங்க. 10 மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கின ஒரே தமிழனுங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஓனருங்க, CEO சத்ய நதலா கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். லைக் ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து என்னோட ப்ரொஃபைல் நீங்க பார்க்கணும்னு நினைச்சேன், kaashivinfo.com/venkat. இதுல போனீங்கன்னா வந்து என் ப்ரொஃபைல் நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்கலாங்க. சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 2க்கு போலாங்க, ரிசர்ச்சிங். சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிய இல்ல ஒரு ஃபீல்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ரிலேட்டடா வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. என்னெல்லாம் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் ரிசர்ச் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, ஐடென்டிஃபை தி ரிசர்ச் சோர்சஸ். சோ என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம்ங்க. அதுக்கப்புறமா அதுக்கான மெட்டீரியல்ஸ்ங்க, இப்போ அந்த ரிசர்ச்சுக்கான கரண்ட் கண்டிஷன் என்ன, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? சோ அதுக்கு நிறைய ஜேர்னல்ஸ் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ரிசர்ச் பிளானை வந்து நீங்க டிசைன் பண்ணுங்க. எப்படி? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சோ என்ன ஆக்சுவலான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்க, யாருக்கு நம்ம அட்ரஸ் பண்ண போறோம், இந்த ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் எப்படி தர போற, அது என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி அந்த சொல்யூஷன் தர போற, இது எல்லாமே நம்ம பண்றதா வந்து 3வது ஸ்டெப்பா பண்ணணுங்க. 4வது ஸ்டெப் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படிங்க பண்ணலாம்? முதல்ல வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்து அந்த சர்வேவோட டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அப்சர்வேஷன்லாம் அதுல இருந்து ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதா வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டோட அவுட்புட்டா இருக்கும். ஃபைனலா வந்து நீங்க வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணுங்க. சோ ஃபைனலா வந்து இதுல இருந்து என்னோட ரிசர்ச் மெத்தடாலஜி மூலமா நான் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்ட்டு அந்த சொல்யூஷனோட வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டுங்க அண்ட் காலேஜ்ல பிரசன்ட் பண்றதுக்கான ஒரு பவர் பாயிண்ட்ங்க. இது ரெண்டுமே தயாரிச்சுனா வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் முடிச்சுங்க. ஓகேவா? சரி, ஒரு HR ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாங்க. அந்த HR ப்ராஜெக்ட்ல வந்து the impact of information IT on the HR function transformation. ஓகேவா? இப்போ வந்து AI எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் பார்க்கலாமா? ஒரு HR ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட், ஏப்பா இதுதான்ப்பா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு விஷயம். ஓகேவா? சோ நான் இதை வச்சுதான் நான் பண்ண போறேன்ற அப்ஸ்ட்ராக்ட்டுங்க. அடுத்து வந்து அந்த ஃபீல்டை பத்தி இருக்க ஒரு இன்ட்ரோடக்ஷன், HR ஃபீல்ட்னா என்ன, IT ஃபீல்டு இதுல எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம தரணும். அடுத்து வந்து கம்பெனி ப்ரொஃபைல், நீ எந்த கம்பெனி பண்ற. சரி, இப்ப நம்ம கம்பெனி நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்து கம்பெனியோட நேம், அதோட சைஸ், என்ன மாதிரி ஃபீல்டு, என்ன மாதிரி HR ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கம்பெனி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க. நம்ம கம்பெனி மதுரை வாயில் சென்னையில இருக்குங்க, Kaashiv Infotech கம்பெனிங்க. நீங்க எப்ப வேணா வரலாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சோ நம்ம கம்பெனில வந்து நீங்க கோர்சஸ்ங்க, இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணலாங்க. ஓகேவா? அப்படி பண்றதா இருந்தா பாருங்க, லிங்க் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்க பாக்கலாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பண்ண வேண்டியது ஒரு ரிசர்ச்ல வந்து ரிவ்யூ பண்ணணுங்க. லிட்ரேச்சர் சர்வேன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் ரிசர்ச் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அதோட எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்ஸ் என்ன, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்னெல்லாம் ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ண போறோம், இது எல்லாமே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிடணுங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டப்பா, இது வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ற, அண்ணா நான் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணா, இந்த மாதிரி ரிசர்ச் டைப் யூஸ் பண்ணா, இவ்வளவு டேட்டாக்கு நான் பண்ண போறேன்னா இங்க இருந்தா அந்த சோர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்றதுதான் ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இது பண்ண பின்னாடி அடுத்து டேட்டா அனலைசிஸ்ங்க. எனக்கு கிடைச்ச அவுட்புட்டை வச்சு நான் என்ன மாதிரி சார்ட் கொடுக்க போறேன், என்ன மாதிரி உங்களுக்கு டேட்டாவை கொடுக்க போறேன், சார்ட்டாவா, கிராஃபாவா, ஒரு எக்ஸ்பிளனேஷனாவா, இந்த டேட்டாவை எப்படி நான் இன்டர்பிரேட் பண்ண போறேன், இது எல்லாமே பண்றதா டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஃபைனலா வந்து என்னோட ஃபைண்டிங்ஸ் இதுதான்ப்பா, இதுதான் என்னோட சஜஷன், இதுதான் என்னோட கன்க்ளூஷன் கொடுக்கறதா வந்து உங்களுடைய ஓவரால் ப்ராஜெக்டா இருக்குங்க. சரிங்களா? ஓகேவா? சோ HR ரிலேட்டடா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுங்க.
MBA ப்ராஜெக்ட்னா இதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இதுல எந்த ப்ராஜெக்ட் வேணாலுமே நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தர தயாரா இருக்கேன். எல்லா கைடன்ஸும் பண்றேங்க. சரி, MBA ப்ராஜெக்ட் நீங்க பண்ண ஆசைப்படுறீங்கன்னா kaashiv.com/final இது வந்து லிங்கா கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். போனீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணுங்க, செம வேல்யூவா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேணும் ப்ராஜெக்ட்ஸா கைடன்ஸ் வேணாலுமே கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்ப ப்ராஜெக்ட் பார்க்கலாமா? இதுதான் அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்ங்க. ஓகே, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா அந்த ப்ராஜெக்ட் பாருங்க. நீட் ஃபார் தி ஸ்டடி, சோ இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. அடுத்து வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டடிங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? சோ அப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணி கீழே போறோங்க. ஸ்க்ரால் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளம் டெஃபினேஷன், என்ன ப்ராப்ளம், அதுக்கான டெஃபினேஷன், இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல் என்ன, இதை பத்திலாம் நீங்க சொல்லிடணுங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து கம்பெனி ப்ரொஃபைல், அதை பத்தி நம்ம தரணுங்க. கம்பெனி ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்க டிசைன் பண்ணணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு MBA ப்ராஜெக்ட் வேணும், இல்ல கோர்சஸ் படிக்கணும், எதுவா இருந்தாலுமே நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. கோர்ஸ்க்கான லைக் நம்பர்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம ஆஃபீஸ் மதுரை வாயில இருக்கு, சென்னையில. நீங்க எப்படி வேணா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்ண தயாராங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.